மாப்பிள்ளை சாமிகள் எத்தனை சக்தி மிக்கவர் என்பதற்கு நானே உதாரணம். நான் சக்தி உமா. நேற்று தான் இந்த பதிவை திருவேலிமலை பதிகத்தை பாடினேன். இன்றைக்கே அவரை தரிசிக்கிற பாக்கியத்தை அவர் எனக்கு கொடுத்துட்டாரு. போன நேரம் 6:30 மணிங்கிறதுனால நல்ல அலங்கார கோலத்தில் அவரோட தீபாரதனையும் பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிருச்சு. அதனால் உடனே பதிவு பண்ணி உங்களுக்கு வெளியிடுறேன். யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ, பணங்காசால் சேராமல் கஷ்டப்படுறீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த தலத்துக்கு போயிட்டு சிவனோட அருளையும் இந்த மாப்பிள்ளை சாமியோட அருளையும். இவர் தான் மாப்பிள்ளை கோலத்தில் இருக்க சிவன் அம்பாள். 3 மாலை வாங்கிட்டு போங்க பிள்ளைங்களே. இந்த கோயிலில் அர்ச்சனை பண்ணோன்னே கண்டிப்பாகவே நம்ம திருமணம் ஒரு 6 மாதத்துல கண்டிப்பாக நடந்துடும். வெளியிலேருந்து நீங்கள் மாலையெல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க. அங்கே மாலையெல்லாம் இருக்காது கோயில் வாசலில். இல்லை தெங்கரையில் இறங்கணுன்னா அங்கே பூக்கடை இருக்கும், அங்கேருந்து வேணால் வாங்கிட்டு போங்க. பூஜை முறைகளை அவங்களே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. திருவேலிமலைநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம். வாசி திருவை காசு நெழுதலனை பாடல் போட்டோன்னா அந்த ஸ்தலம் நுழைவு வாயில். இதுக்குள்ளார போயிட்டு எதிர்த்தாப்புலேயே தீர்த்த குளம் இருக்குது பாருங்கள். மிக பிரம்மாண்டமாக இருக்குது பிள்ளைங்களா. அவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ மண்டபம்லாம் அமைச்சு அருமையாக கட்டியிருக்கிறாங்க அந்த தீர்த்த குளத்தை. அந்த கரை தெரியுதா? பிரம்மாண்டமாக இருக்குது இந்த தீர்த்த குளம். இது வாசலில் பார்த்திங்கன்னா அந்த வாசி தீரவே காசு நல்குவீர் பதியும் வாசலே எழுதியிருக்கிறாங்க. திருநாவுக்கரசரும் அந்த 2 பேரும் சிவனை தொழுத காட்சியும் இது வாசல்லையே நம்மளுக்கு வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. இதை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம உள்ளார கோபம். இது வாசலில் உள்ள பெரிய கோபுரம், கிழக்கு கோபுரம். மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோபுரம். இதுக்கு இந்த சைடில் தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் பார்த்திங்கனாக்கா கோசாலை இருக்குது. வாசல்லே 2 பசு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் போகிறீங்க அகஸ்திக்கீரை அங்கே விற்கிறாங்க, அவங்கள்ட்டே வாங்கி கொடுக்கலாம் 10 ரூபா. 2 பஸ்ஸு மட்டும் வாசலில் கட்டி வச்சுருக்காங்க. நான் கடைசியாக கோசாலையை உங்களுக்கு காட்டுறேன். இந்த 2 பஸ்ஸையும் நம்ம வணங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். இது பாருங்கள் வெளிச்சுற்று பிரகாரம். அந்த கோபுரத்தை பார்த்திங்களா? பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த மதில் சுவரை பாருங்களேன். வெளி பிரகாரத்தோட மதில் சுவர் 2வது மதில் சுவர் இது. அது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அது ஒரு 10-15 அடிக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மதகு கட்டியிருக்காங்க நமக்கு. அதுக்குள்ளே நடந்து போக்குள்ளே தலைவிரிச்சம் வருது நமக்கு. பலாமரம் தலைவிரிச்சம் இந்த கோயிலோட. அதுக்கு எதிர்த்தாப்புலையே காசு, படிக்காசு, தங்க காசு பாடல் பெற்ற நல்லா காசு கேட்டு பாடக்குள்ளே தான் ஒரு தங்க காசு அந்த படியில் வைப்பாராம் ஐயா. அந்த இடத்த படுத்தது காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள், அப்பர் பெருமானுக்கு படிக்காசு வழங்கிய பீடம். இந்த பீடத்து மேலே காசு டெய்லி ஒரு தங்க காசு வைப்பாராம் சிவபெருமான். அந்த பாட்டு பாடிக்கு கோயில் வேலை நடக்கக்குள்ளே அவங்களுக்கு உதவி செஞ்சதாக ஒரு ஐதீகம் இருக்குது இந்த கோயிலில். இதுக்கு எதிர்த்தாப்புலையே படிக்காசு விநாயகரும் இருக்கார். ரொம்ப குட்டியான வாசல். அதை நான் சாத்தி இருந்துச்சு, இடுக்கு வழியாக தான் எடுத்திருக்கிறேன். படிக்காசு விநாயகர், அவரை தரிசனம் பண்ணிக்கோங்க. தரிசனம் பண்ணிட்டு அங்கே திருநீர் இருந்துச்சு, எடுத்து நான் எங்கள் வீட்டுக்காரங்களும் இட்டுக்கிட்டோம். அது பாருங்கள், வாசலில் பாருங்கள் யார் இருக்காங்கன்னு. திருநாவுக்கரசரும் அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தர். சரி, இந்த கோயிலோட மண்டப அமைப்பை பாருங்களேன். விஸ்தாரண அமைப்பு. வெளியில் வந்தோம்னா பிரகாரத்துலேருந்து சிவனோட கர்ப்பகிரகம் தங்கத்தால் பெயிண்ட் அடித்து தங்க கலசம் வச்சுருக்குறாங்க. அருமையாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது போனால் நடராஜர் சன்னதி இருக்குது, சனீஸ்வர பகவான் சன்னதி. அதுக்கு அடுத்தது ஒரு ராஜகோபுரம், அம்பாளோட ராஜகோபுரம். அதுக்கு அடுத்தது அம்பாளை போய் ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிட்டு தான் சிவனுக்கு போகிறோம். அம்பாள் தனியாகவே ஒரு இது வச்சுருக்குறாங்க. அந்த கர்ப்பகிரகத்துலேருந்து அடுத்த பகுதியில் அம்பாளை வச்சுருக்குறாங்க. தனி கோயிலே இருக்குது அவங்களுக்கு அந்தாண்ட. அதோட பாதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது இந்த கர்ப்பகிரகத்தில் பார்த்திங்கன்னா மயூரநாத சுவாமிகளுக்கு ஒரு சின்ன கோயில் இருக்குது, லிங்கம் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்தது மகாலிங்க சுவாமிகள், அவர்களுக்கும் ஒரு தனி லிங்கம் கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, மகாலிங்க சாமி அவருக்கு ஒரு தனி இது கொடுத்துருக்குறாங்க இங்கே.
2 லிங்கத்தையும் நீங்கள் வழிபட்டுக்கலாம். திருவிடைமருதூர் 1, மயிலாடுதுறை 1, 2 லிங்கமும் இந்த சன்னிதானத்தில் பிரகார சுத்தல இருக்குது. இவங்களுக்கு சைடுலேயே சண்டிகேஸ்வரர் சன்னதியும் இருக்குது. அதையும் நம்ம வணங்கிக்கிட்டு சிவனை தரிசனம் பண்ணுறோம். இப்போ சிவன் பாருங்கள், ரொம்ப ஒத்து தான் பார்க்கணும். ஏன்னா எட்டேருந்து நான் எடுத்தேன். அதுக்கு எதுக்க ஒரு தூண் இருக்குது தெரியுதுங்களா? அந்த தூணை பார்த்துங்க. இந்த தூண் வந்து பந்தகால் மூர்த்தம்னு சொல்லுவோம். அது அரசாணிக்கால் சாமிக்கு எதுக்க இருக்கிறது. 2 தூணையும் நம்ம வழிபடுறப்போ இந்த திருமண தடைகள் விளங்கும். நம்ம அந்த சாமியை கும்பிட்டுட்டு இந்த தூணை வழிபட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ பாருங்கள், சிவனோட 6:30 மணிக்கு நான் போயிருந்ததுனால சிவனோட தீபாராதனை காட்சி எனக்கு கிடச்சிது. 1 செகண்டு தான், டக்குன்னு நான் வணங்கிக்கிட்டேன். ரொம்ப அற்புதம். இவர் தான் மாப்பிள்ளை சுவாமிகள். இங்கே வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் பயந்துக்கிட்டு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். இந்த கோயிலுக்கு போகிறவங்க 3 மாலை பசு இருக்குது பாருங்கள். அதில் கோமாதா வந்து சிவனை பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்தீங்களா? அம்பாள் சிவன் 2 பேரும் மாப்பிள்ளை சாமி, மாப்பிள்ளை குளத்தில் இருக்கிறாங்க. இந்த சாமிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கிட்டு வர்றப்போ கண்டிப்பாகவே 6 மாதத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் கெட்டி மேளம்தான், சத்தம் கண்டிப்பாக கேட்கும். அற்புதமான ஒரு ஸ்தலம். அடுத்தது அம்பாளுக்கு போகிற வாசல். இது தனியாக அந்தாண்ட இருக்குது. அம்பாளோட சனியாகவே இருக்காங்க அவங்க. பாருங்கள், தெரியுதா? அவங்களோட கோயிலுக்குள்ளே போகிற பாதை அதுதான். அதுக்குள்ளாரெல்லாம் நம்ம போகிறோம். அந்த கோபுர வாசலை பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது பிள்ளைங்களா. எல்லாம் சுதை சிற்பம்னு சொல்லுவாங்களா, அதால் கலசம் வச்சுருக்காங்க அந்த கோபுர வாசலுக்கு. அந்த பித்தளைலாம் கிடையாது, சுதை வேலையிலே வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் கட்டின கோயில்கள். பிரம்மாண்ட ராஜகோபுரம், வடக்கு திக்கோட ராஜகோபுரம். அம்பாள் சன்னதிலையும் தெரியாமல் தான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அவர் எனக்கு தீபாராதனை காமிக்கக்குள்ள உங்களுக்காக டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் பிள்ளைங்களா. ஃபோட்டோ எடுக்கலாமான்னு தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுமேனு எடுத்துக்கிட்டேன். பசுவுக்கு உங்களால் என்றதை வாங்கிட்டு போய் கொடுங்க. ஒரு தீவனம் கூட வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் புண்ணியமாக போகும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம், கும்பகோணம் டு பூந்தோட்டம் பாதையில் எரவாஞ்சேரின்லாம் போட்டு போகும் பஸ்ஸு. அதில் ஏறினீங்கன்னா தெங்கரை அப்படின்னு சொல்லி இறங்கணும். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் பிள்ளைங்களா, நடந்தே போயிடலாம். இல்லை ஆட்டோ வசதியும் அங்கே இருக்குது. மாலை கடையெல்லாம் அங்கே மெயின் ரோட்டில் தான் நீங்கள் வாங்கணும். கோயில் வாசலில் பெரிய கடை இருக்காது, ஆனால் அர்ச்சனை சாமான் கடை இருக்குது அங்கே. அதனால் நீங்கள் பயன்படுத்திங்க பிள்ளைங்களா இதை. நான் உங்கள் சக்தியுமா. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிவபெருமான் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர். வாசல் இருக்குது பாருங்கள், அதான் அரசாணிக்கால். நம்ம நடுவோம் இல்லையா திருமணத்தில் அரசாணிக்கால். வெளியில் இருக்கிற அந்த தங்கக்கால் வந்து தான் மூர்த்த கால்னு சொல்லுவோம். பந்தக்கால் மூர்த்தம் பண்ணோம்ல அது. இதை வணங்குறப்ப, இந்த கோயிலில் போய் வணங்குறப்ப கண்டிப்பாகவே உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் கூடி வந்துடும். அவங்க 3 மாலையும் வாங்கி அந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு புஸ்தகம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்லோகம் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிற முறைப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா திருமண தடைகள் கண்டிப்பாக விலகும் பிள்ளைங்களா. முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி. இந்த பதிவை வந்து எல்லாருக்கும் பகிருங்கள். யாருக்காவது திருமணம் நடக்காமல் இருந்துச்சுனாலோ காசு பணம் தலை கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பதிவை பகிருங்கள். அதனால் உங்கள் குடும்பத்துக்கும் புண்ணியம் கிடைக்கும், உங்கள் பிள்ளைங்களுக்கும் நல்லது நடக்கும். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.